மற்ற ஸ்கூலில் படிக்கிறவங்க இது போன்ற பிரம்மாண்ட சாதனைகள் பண்ண முடியல. சில சென்டம்ஸ் வாங்கியிருக்கலாம், 50 பேர் சென்டம் வாங்கியிருக்கலாம், 100 பேர் சென்டம் வாங்கியிருக்கலாம். நீங்கள் 424 சென்டம் வந்திருக்கு. மாணவர்களை பேசிக்காக அந்த படிப்பிற்கு சென்டம் வாங்க நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல் ஏதோ ஒரு கிராமப்புறத்தில், நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு மாணவனுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கும். எப்படி படித்தா சென்டம் வாங்க முடியும்? எங்களுடைய மாணவ செல்வங்களை நாங்கள் பேசிக்லேருந்து அவர்களை வந்து சாதிக்கணும், நீ சாதிக்கணும், இன்னும் சொல்லப்போனால் அந்த மார்க் பேசிக்கை கூட நாங்கள் பெருசாக இது பண்ண மாட்டோம். உலக தலைவர்களாக வரணும், நீங்கள் உலக ஆளுமைகளாக வரணும். இப்போ எப்படி உலகத்தினுடைய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய சிஓவா எப்படி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வரணும். நீங்கள் ஒரு மார்க் எடுத்து ஒரு ஆட்சி தலைவராக வந்தால் கூட உங்களால் சாதிக்க முடியாது, வறுமையை போக்க முடியாது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலைமை பதவிக்கு நீங்கள் வரணும், நீங்கள் பெரிய லீடராக வரணும். அப்போ தான் உங்களால் நம்ம பகுதியினுடைய மக்களுக்கு நீங்கள் நம்ம வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு நீ எப்படி இன்னொருத்தனுக்கு உதவ முடியும்? அப்போ உன்னால் உதவ முடியாது. நீ கோடியாக சம்பாதிக்கணும், வாரி குடிக்கணும். இப்போ HL சிவநாடார் மாதிரி, சிவநாடார் தான் அதிக நிதி கொடுக்கறதுல மிகப்பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு உலகமே அவரை தான் கொண்டாடுது. அந்த மாதிரி வரணும். அப்போ வரணும்னா உன்னுடைய வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கல்வியால் மட்டும்தான் முடியும். அப்போ கல்விக்கிற ஆயுதத்தை நீ தூக்கு. இன்னைக்கு கூட அரசியல்வாதி சொல்லுவான் ஜாதி சங்கம் அது இது நடத்தி அதை பண்ணி இதை பண்ணி, இதுக்கெல்லாம் கேட்காது, இதுக்கெல்லாம் அடி பண்ணாது. நீ உலகத்தினுடைய கார்பரேட் நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்புக்கு நம்ம வரணும். அப்போ நீ ஒரு தலைவனாக வருவதற்குரிய தகுதியை நீ உருவாக்கிக்கணும். நீ சகல துறையிலையும் வல்லவனாக இருக்கணும். ஒரு துறையில் மட்டும் நீ ஜெயிச்சுனா மார்க் மட்டும் எடுத்தால் பத்தாது. மார்க்கால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. மார்க்கால் அதிகமாக எடுத்து நல்ல ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு போனால் அடிமையாக தான் வேலை செய்யலாம். அப்போ பல்துறை எல்லா விஷயமும் A to Z. அப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். அப்போ நீ ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ ஆல்ரவுண்டராக இருக்கணும். அப்போ அப்படி படிப்பே வராத மாணவனாக இருந்தாலும் சரி, அவர்களையும் நாங்கள் மோட்டிவேட்